வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்? தமிழ்நாடு முழுவதும் கடந்த 3-4 நாட்களாக ஹிந்தியை பற்றியும் மும்மொழி கொள்கையை பற்றி தான் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கோம். எப்போதுமே திமுக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திடீர்னு மத்திய அரசாங்கம் ஹிந்தியை திணிக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்துவாங்க. இந்த வாட்டியும் அது மாதிரியான ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி திமுகவுடைய ஆர்ப்பாட்டங்கள்லாம் தோல்வியை நோக்கி நகர்ந்துக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எதுக்காக இந்த வாட்டி தோல்வியை நோக்கி நகருது? இந்த வாட்டி அண்ணாமலையுடைய அந்த அக்ரெசிவான பதிலடியை திமுக கூட்டணி கட்சிகள் எதிர்பார்க்கல. 19 நிமிட வீடியோ வெளியிட்டார்ல, மும்மொழி கொள்கையில் எந்த இடத்துலையும் ஹிந்தியை திணிக்கல. மூன்றாவதாக விருப்ப மொழியை மாணவர்கள் கற்றுக்கட்டும் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஹிந்தி எந்த இடத்துலையும் திணிக்கப்படலை. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா, இதுக்கு முன்பாக காங்கிரஸ் உடைய பீரியடில் இரண்டு வாட்டி புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த 2 கல்விக் கொள்கையிலையும் ஹிந்தி கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி மோடியுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வரப்பட்ட புதிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி கட்டாயம் கிடையாது. மூன்றாவதாக இந்திய மொழி விருப்ப மொழியாக எந்த மொழியை வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அப்படின்னு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. திணிக்கலை அப்படின்னு அண்ணாமலை சரியாக இதை சொல்லியிருக்காரு. அது சரியாக பொதுமக்கள் மத்தியில் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒன்று. ரெண்டாவது, அண்ணாமலை இந்த கேள்வியை யாரெல்லாம் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாங்களோ அவங்கள பார்த்து முன்வைக்கிறாரு. ஆனால் இப்போ வரைக்கும் யாருக்கிட்ட இருந்தும் இதற்கு பதில் இல்லை அப்படிங்கிறதான் பார்க்குறோம். உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? அவங்க எந்த ஸ்கூலில் படித்தாங்க இல்லை படிக்கிறாங்க? இருமொழி கொள்கை இருக்கக்கூடிய ஸ்கூலில் படிக்கிறாங்களா இல்லை மும்மொழி கொள்கை இருக்கக்கூடிய ஸ்கூலில் படிக்கிறாங்களா அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்டாரா? விஜயை மென்ஷன் பண்ணி, சீமானை மென்ஷன் பண்ணி, திமுகவுடைய அமைச்சர்கள், முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பேரன், இவங்கெல்லாம் எந்த ஸ்கூலில் படித்தாங்க? அப்போ நீங்கள் மட்டும் உங்களுடைய குழந்தைகளை மும்மொழி கொள்கை சொல்லித்தரக்கூடிய 3 லாங்குவேஜ் இருக்கக்கூடிய ஸ்கூலில் படிக்க வைக்கலாம். அப்போ காசு இருக்கிறவங்க 3 லாங்குவேஜ் படிக்கலாம். சாமானிய மக்கள் அரசு பள்ளிகளில் 2 மொழிகள் தான் படிக்கணுமா அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்டார்ல. இந்த கேள்வியும் தமிழகம் முழுவதும் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எல்லாத்தையும் தாண்டி அண்ணாமலை, சரி 2 மொழியாவது உருப்படியாக சொல்லிக் கொடுத்தீங்களா? 2 மொழியை தான் நாங்கள் சொல்லி தருவோம்னு சொல்கிறீங்க, அதாவது உருப்படியாக சொல்லிக் கொடுத்தீங்களான்னு கேள்வி கேட்டார். 5ஆம் வகுப்பு மாணவனுக்கு 2ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேராகிராஃபை 5th படிக்கக்கூடிய மாணவர்னால படிக்க முடியலை. நார்மல் தமிழ் ஒரு பேராகிராஃபை வாக்கியத்தை படிக்க முடியலை. ரிப்போர்ட்டெல்லாம் வெளிவந்திருக்கு அப்படின்னு. அப்போ தமிழையும் நீங்கள் உருப்படியாக சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு அண்ணாமலை பாயிண்ட் வைக்கிறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி அரசு பள்ளிகளில் எவ்வளவு மாணவர்கள் படிக்கிறாங்க, பிரைவேட் ஸ்கூலில் எவ்வளவு மாணவர்கள் படிக்கிறாங்க, அதுலேயும் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்கக்கூடிய பள்ளிகளில் படிக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் 30 லட்சத்துக்கும் அதிகம். அப்போ 30 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் 3 மொழிகளை தமிழகத்தில் படிக்கும்போது ஏன் அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை கேட்ட கேள்வி எல்லாமே நியாயமாக இருக்குது. மக்கள் யோசிக்கிறாங்க. கரெக்டாக தானே கேட்குறாரு. இவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்க மும்மொழி கொள்கையை, அப்புறம் எதுக்காக அவங்க வீட்டு பிள்ளைகளை 3 லாங்குவேஜ் சொல்லித்தரக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகளை படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு காமன் மேன் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால இந்த விவகாரம், ஹிந்தி மும்மொழி கொள்கை, இந்த விவகாரம் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு தான் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம களத்தில் பார்க்குறோம். ஹெச் ராஜா சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, யோசிங்க, நீட் தேர்வை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களுடைய ஆதரவாளர்கள் தனியார் மெடிக்கல் காலேஜை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். யாரெல்லாம் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாங்களோ அவங்கெல்லாம் தனியாக சிபிஎஸ்இ பள்ளிகளை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு ஹெச் ராஜா பதிலடி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பேசு பொருளாக மாறி இருக்குங்க. அடுத்து இன்னொரு சம்பவம் இருக்கான். மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 90 நாட்களுக்கு தமிழகம் முழுவதும் கையெழுத்து இயக்கத்தை நடத்த போகிறோம் அப்படின்னு அண்ணாமலை அறிவிச்சிருக்காரு. இந்த மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து பாஜக என்ன தெரியுமா பண்ண போகிறாங்களா? யாரெல்லாம் மும்மொழி கொள்கையை எதிர்க்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்காங்களே அவங்களுடைய குழந்தைகள் அவங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்குது, அந்த குழந்தைகள்லாம் எந்தெந்த ஸ்கூலில் படித்தாங்க, அந்த ஸ்கூலில் எத்தனை லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டேட்டா எல்லாத்தையும் எடுக்க போகிறாங்களா மார்ச் 1ஆம் தேதிக்குள்ளே. மார்ச் 1லேருந்து வீடு வீடாக போய் கையெழுத்து இயக்கம், அந்த கையெழுத்து இயக்கம் நடத்தும் போது இது எல்லாத்தையும் இவங்களுடைய முரண்பாடான பாலிடிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்பட்டமாக வீடு வீடாக போய் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க தமிழக பாஜகவினர் அப்படிங்கிற ஒரு செய்தியும் கேள்விப்பட முடியுது. எனக்கு தெரிஞ்சு இது 1960, 80 காலகட்டம் கிடையாது, 2025. எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. யார் சொல்கிறது சரி, யார் சொல்கிறது தப்பு அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய பக்குவம் நாளுக்கு நாள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் இனியும் ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்னால உருட்ட முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இனி வரக்கூடிய காலங்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.